ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏலகிரி அகாடமி. நான் உங்கள் திரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு இயல் 1ல் இலக்கண பகுதி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கணத்திலேருந்து அதிகமாக கொஷின் கேட்குறாங்க. ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைனாக நல்லா படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த பாடம் பார்க்கலாம். சரி வாங்க. உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான், மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான், அந்த வரையறைகளை இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஜஸ்ட் இது அப்படியே ரீட் அவுட் பண்ணுங்க, எது முக்கியமாக இருக்கோ அது அண்டர்லைன் பண்ணி வச்சு முழுதாக படிச்சுக்கணும். சரியா? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னா 5 வகை இருக்குது. சரியா? தமிழில் பார்த்திங்கன்னா இலக்கண வகைகள் 5 இருக்குது. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் சொல்லிட்டு 5 வகையான இலக்கண வகைகள் இருக்குது. சரியா? 5 வகையான இலக்கண வகைகள் இருக்குது. என்னென்ன பார்த்துட்டோம். எத்தனை இலக்கண வகைகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? இது ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் மாற்றி கொடுத்துட்டு எது இல்லை அப்படின்னு கேட்கலாம். சரியா? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? 5. அந்த 5ல் என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணங்கள். சரிங்களா? எழுத்து பாருங்க, ஒளி வடிவமாக எழும்பப்படும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். சரியா? ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒளினா சத்தம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சவுண்டு. அதன் மூலமும் சரி, அந்த வரி வடிவம் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும் அப்படின்னு எழுதக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. உயிர் எழுத்துக்கள் பார்க்கலாம். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்குது. சரியா? உயிருக்கு முதன்மையானது என்ன? நம்ம காற்று தான். அதே மாதிரி தான் இயல்பாக பார்த்திங்கன்னா காற்று வெளியிடும் போது தான் உயிரெழுத்துக்கள் ஒலிகள் பிறக்கின்றன. ஓகே. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்குது. அப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னா 12 இருக்குது. சரி, இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கினா கூட போதும். சரியா? ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு இருக்குது. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு அதற்கான கால அளவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலித்து பார்த்து உணவுன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 முக்கியம், நல்லா பார்த்துக்கணும். சரியா? அ இ உ ஏ ஓ இது பார்த்திங்கன்னா குறுகி ஒலிக்குது. நம்ம அதை சொல்லும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகி ஒலிக்குது. அதாவது இது 5 குறுகி ஒலிக்குது. ஆ இ உ ஏ ஐ ஓ அவ் இது நீண்டு ஒலிக்குது 7. சரியா? அப்போது குறுகி ஒலிக்கக்கூடியது எத்தனை? 5. நீண்டு ஒலிக்கக்கூடியது எத்தனை? 7. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஓகே. குறுகி ஒலிக்கக்கூடிய 5 குறிலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அ இ உ ஏ ஓ இது குறிலெழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கக்கூடிய 7 இருக்கு இல்லையா? ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இருக்கு இல்லையா? இது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுப்பாங்க. ஓகேங்களா? மாத்திரை இதை பாருங்கள். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவை தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? மாத்திரைனா இன்னும் இல்லை, இங்கே அந்த கால அளவு அந்த சொல்கிறோம் இல்லையா? அ இ உ அந்த கால அளவை தான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலத்தை தான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்டு இது ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. சரியா? இது இன்னும் முக்கியமான இந்த பாக்ஸ் பாருங்கள். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. குறில் எழுத்துனா அ இ உ ஏ அப்படி வருதுல, அது ஒரே மாத்திரை தான். நீண்டு ஒலிக்கக்கூடிய நெடில் எழுத்து அப்படின்னா 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். சரியா? அந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்குங்க. சரியா? மெய் எழுத்துக்கள் இதை பாருங்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. ஓகேவா? இந்த காங்காட்சம் இது இன்னும் வரையும் பார்த்துங்க. அது 18 மெய் எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும். சரியா? இதில் பார்த்திங்கன்னா மெல்லினம், இடையினம், வல்லினம். சரியா? அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். அந்த கசட, தபர, கண்ணன, நம்மன, எரள, வழ இது படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ அப்படியே எழுதிட்டு அது மேலே மெய் எழுத்து டாட் போட்டுக்கும். சரியா? கசட, தபர, கங்கன, நமன, எரழ, வழழ. சரியா? அப்படியே மேலே டாட் 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 வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்துடும். சரியா? ஓகே. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை தான். சரியா? மெய் எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை தான். குறில் எழுத்துக்கு 1,
நெடில் எழுத்துக்கு 2, மெய் எழுத்துக்கு அரை. ஓகேவா, நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, ஒலித்து பார்த்து உணவுன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அந்த இது பார்த்தோம்னா வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, மேலே வந்து அப்படியே இக்கு இங்குச்சு அது மாதிரி போடணும். சரியா, கசட தபர இது 6ம் வன்மையாக ஒலிக்கின்றது. கசட தபரன்னு ஞாபகம் மறந்துடுவீங்க. கசட தபர வன்மையாக ஒலிக்கக்கூடியது. ngங்கன நம்மனா மென்மையாக ஒலிக்கக்கூடியது. எரள வழ ஆகிய வந்து பார்த்திங்கன்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிக்கும். சரியா, கசடத்தை அப்படி எப்படி ஒலிக்கும்? வன்மையாக ஒலிக்கும். ngங்கன நம்மன மென்மையாக ஒலிக்கும். எரள வரல ரெண்டுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒலிக்கும். சரியா, உயிர்மை பாருங்கள். மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுவது. இப்போ 214 எழுத்துக்கள். இது வந்து உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கு கூட்டல் ஆ கா, இப்பு கூட்டல் ஏ பே, இம்மு கூட்டல் ஆ மா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில்னு சொல்லிட்டு 2 வகையாகவும் கூட பிரிப்பாங்க. சரியா, அடுத்த ஆயுத எழுத்து பாருங்கள். தமிழ் மொழியில் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்தும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா அக்கு. இதுதான் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுத எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவு வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை தான். சரியா, ஓகே. இந்த லெசனில் வந்து நம்ம என்னென்ன கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு 5 இருக்குது. இதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒலித்து பார்த்து உணருங்கன்னு சொல்லிட்டு அந்த குறுகி ஒலிக்கக்கூடியது எத்தனை? 5. நீண்டு ஒலிக்கக்கூடியது எத்தனை? 7. இந்த கொஷின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அது இந்த மாத்திரை அளவு வந்து கொடுத்துருக்காங்களே. குறில் எழுத்துக்கு 1, நெடில் எழுத்துக்கு 2. இது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆயுத எழுத்துக்கு அரை, மெய்யெழுத்துக்கும் அரை. இதுன்னு எதிர்பார்க்கலாம். வெள்ளினம், மெல்லினம், இடையினம் இதில் வந்து கொஷின் வந்து கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரியா, ஓகே. இங்கே பாருங்களேன், கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து கா வந்து ஒரு மாத்திரை, பி ஒரு மாத்திரை. ஏன்னா வந்து இது குறிலாக இருக்கு இல்லையா, நீண்டு ஒலிக்கல. க பி லா, அப்போ 1 1 1 இரு. அப்போது ஆயுத எழுத்து வந்தாலும் சரி, மேலெழுத்து வந்தாலும் சரி, அரை மாத்திரை வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது மொத்தமாக 3 அரை. ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி தான். சரியா, உயிரெழுத்துக்கள் தொடங்கும் 2 மாத்திரை அளவு எது அப்படின்னு கேட்குறாங்க. உயிரெழுத்துக்கள் தொடங்கும் 2 மாத்திரை அளவு அப்படின்னா ரெண்டுமே உயிரெழுத்து குறில்னா இப்போ ஆ து. இது வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவு. சரியா, ஓகே. அடுத்து 2 மாத்திரை அளவில் ஓர் எழுத்து சொல் அப்படின்னா தீ. இது வந்து 2 மாத்திரை தான். சரியா, ஓகே. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை அளவு சொல் எது அப்படின்னா அக்துன்னு போட்டுக்கலாம். சரியா, புரியுதா? அவ்வளோதாங்க. ஓகேவா, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா அவை யாவை அது பார்த்துங்க. மேலெழுத்துக்களை 3 இனங்களாக வகைப்படுத்திருக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடைன்னு சொல்லிட்டு இக்கு இங்குச்சின்னு போட்டு அது பற்றி சொல்லணும். தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு நம்ம பார்த்தோம் இல்லையா, குறில்னா 1, நெடில்னா 2, ஆயுதம்னா அரை மாத்திரை, மெய் எழுத்துனா அரை மாத்திரை. இதை பற்றி வந்து நம்ம அப்படி பேசிக்காக பார்த்துக்கோங்க. சரியா, ஜஸ்ட்டு அத்து இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் அப்படியே படிச்சுட்டே போங்க. இது வந்து கொஷின் அதிகமாக தருவாங்க. டேஸ் தருவது தமிழ், அன்பு தருவது, அறிவு தருவது, அழகு தருவதுன்னு சொல்லிட்டு நல்லா நம்ம நிறைய வந்து போடலாம். ஓகேங்களா, ஓகே. கீழே வந்து அந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வந்து ஒரு 2 கொஷின் வந்து கேட்குறாங்க. சரியா, வழஞ்சுழி அப்படின்னா என்ன? கிளாக் வைஸு. இடஞ்சுழினா என்ன? ஆன்டி கிளாக் வைஸு. இணையம்னா இன்டர்நெட்டுன்னு தெரியும். குரல்னா வாய்ஸு, தேடல்னா சர்ச் பண்ணுறது, வாய்ஸை வந்து சர்ச் பண்ணுறது. தேடுபொறினா சர்ச் என்ஜின். தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன். ஓகே, நம்ம மொபைல் ஃபோன் டச் ஸ்க்ரீன் இருக்குது அதுதான். செயலினா ஆப்போ செயலின்னு சொல்லுவோம். மின்னஞ்சல் வந்து இமெயில். சரியா, ஓகே, புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய இலக்கணத்தை ரொம்ப 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 முக்கியமாக படிங்க. ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமில் இலக்கணத்துலேருந்து அதிகம் கொஷின் கேட்டாங்க. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் படித்து ஒரு லைன் பை லைனாக படிக்கணும். சரியா, ஓகே. இதோட வந்து பார்த்திங்கன்னா இயல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் 1ல் இயல் 1ல் வந்து லெசன் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து இயல் 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.